முடிச்சுட்டு ஒரு டீச்சரா வரணும்னா எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். கிட்டத்தட்ட ஒரு தடவை டிஆர்பின்னா ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ்க்கு அண்ட் மற்ற டீச்சர்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. இந்த போட்டித் தேர்வுகள்ல யாரு டாப் ரேங்க்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க. யாரெல்லாம் பாஸ் ஆகலையோ அவங்க தான் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்காங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப குவாலிட்டியான டீச்சர்ஸ். அவங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கறதுக்கான திறமையோட இருக்காங்க. காலையில் 8:30 வந்துடுறாங்க, ஈவினிங் 4:30 தாண்டி 5:30 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஒரு சாட்டர்டே கூட விடுறதில்ல. ஈவன் எக்ஸாம் டைம்ல சண்டே கூட நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம். நீங்க நம்ம படிக்கிற நேரத்துல நம்மளுக்கு ஃபேமிலி பேக்கப் ரொம்ப கம்மி, ரொம்ப வீக். நான் உங்க ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். ஸோ நம்மளால முடியும், ஆனா முடியும் கண்டிப்பா. காசு பணம் தேவையில்லை. காசு பணம் இருந்ததா படிக்க வைக்கணும் அந்த காலம் போயிடுச்சு. இன்னைக்கு வேற காலம். குழந்தை படிச்சா அவன் திறமை இருந்தால் தமிழ்நாட்டிலேயே, இந்தியா மொத்தத்திலேயே தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 எஜுகேஷன்ல அரசாங்கம் எல்லாமே பாத்திக்கும். இதுக்கு நீங்க காசு 1 ரூபாய் கூட செலவு பண்றது தேவையில்லை. நீங்க எல்லாம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. நானு ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி, என் பையன் ஒரு மிஷின் ஓட்டினா போதும். முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. ஏன் உங்க பையன் டாக்டர் ஆகக்கூடாதா, இன்ஜினியர் ஆகக்கூடாதா? கனவு காணலாம். அந்த நேரத்துல இது கனவே தேவையில்லை. அவனு படிச்சு வச்சா போதும், அவன் சூப்பர் டூப்பர் ஆயிடுவான். எதுக்கு இந்த சேலஞ்ச் சொல்றேன்னா, நம்ம ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ், நான் 45 ஸ்கூல்லயும் கல்வி குழு தலைவர். நம்ம ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எந்த ஸ்கூல்லயும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியான டீச்சர்ஸ். அவங்க குழந்தை குட்டிங்களை பாக்குறாங்களோ இல்லையோ, எப்பவுமே ஸ்கூலு நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்வமா வேலை பாக்குறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க பெருமையா சொல்ல, அந்த அளவுக்கு வேலை பாக்குறாங்க. பேரண்ட்ஸ் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம்? மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு அவங்க ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? டியூஷன் காமிச்சா அவங்க சிட்டி சீரியல் பார்க்க, அதுதான். அட போப்பா, நீ இப்ப அவனை டியூஷன் போயிட்டானா நிம்மதியா சீரியல் பார்க்கலாம். அது விடுங்க. அது முதல்ல நீங்க விட்டா சாயங்காலம் கம்பெனி எல்லாருமே எல்லாம் வேலை போறீங்க. சாயங்காலம் நம்ம குழந்தை என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, ஒரு 10 நிமிஷம் கண்காணிப்பு வைங்க. உக்காருங்க, அவங்க கிட்ட பேசுங்க. நம்ம குழந்தை கிட்ட தானே நம்ம பேசுறோம். பக்கத்து வீட்டு பஞ்சாயத்து நம்ம பேசுறதுக்கு நம்ம குழந்தைகிட்ட பேசலாம். இப்ப குழந்தை அவனோட ஃபியூச்சர் தானே. 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு இன்னைக்கு மெடிக்கல்ல 2.5 கோடி என்ன லஞ்சம் கொடுத்தாதான் அவனுக்கு சீட் கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு ஒரே 1 ரூபாய் கொடுக்கிற தேவையில்லை. அவனை நீட்டு, ஜேஇ, இன்ஜினியரிங் இது ரெண்டுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்தா அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 700 மார்க் வாங்கணும். 650 700, அது டாப் 10ல வர்றதுக்கு. நம்ம பசங்க 300 மார்க் வாங்கினவே போதும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல்ல ரெடி பண்றாங்க. பட் அதுக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கோஆபரேஷன் இல்லை. ஒரே 1 ரூபாய் கூட நீங்க கொடுக்கறது. அவனு 300 350 மார்க் வாங்கிட்டு ட்ரெஸ் போட்டு ரோட்ல நின்னா கூப்பிட்டு போய் அங்க சீட் கொடுத்துட்டு அங்க சேர்த்துறாங்க. 5 வருஷமும் முழுசா ஹாஸ்டல் ஃபீஸ் முதல் கொண்டு எல்லாமே ஃப்ரீ நம்ம அரசாங்கத்துல. இதெல்லாம் நம்ம யாருமே யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. நம்ம ஒரே ஒரு குறிக்கோள் விடுறா, என் பையன் போதும், எங்க பொண்ணு போதும், +2 ஆச்சா கல்யாணம் பண்ணிடலாம், நம்ம கடமை ஆயிடுச்சு. இது முதல்ல விட்டுடலாம். அதனால முடியும். நம்ம குழந்தை எந்த அளவுக்கு திறமை இருக்குதுன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நாம ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுத்தாவே அவங்க ஏதோ ஒரு சூப்பர் டூப்பர் ஆயிடுவாங்க. சரி, ஓகே. நான் உங்களை கேட்கிறேன், ஸ்கூல்ல இத்தனைக்கும் பசங்களுக்கு மெயினா, கேர்ள்ஸ்க்கு அப்புறமா வரேன், பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நீட்டா ஹேர் கட் பண்ணணும். ஏன் பேரண்ட்ஸ் 25 ரூபாய் ஹேர் கட், அவன் எப்படிலாம் நீங்க காசு கொடுப்பீங்க, அவனை ஹேர் கட் பண்ற நீட்டா பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன இருக்குது?
அது சொல்றது உங்களால முடியாதா? இல்ல முடியுமோ முடியாதா? இல்ல நான் கேக்குறது உங்களை கேள்வி, முடியுமோ முடியாதா? பேரண்ட்ஸ் அது சொல்லாமே. அப்புறமா பேண்ட் இருக்குது அவனுக்கு, அரசாங்கத்துலயும் பேண்ட் இருக்குது, நீங்களும் வாங்கி கொடுக்குறீங்க. ஏன் பேண்ட் முக்கால் பேண்ட் இன்னொரு அரடிக்கு காசு இல்லையா நம்ம கிட்ட? இல்ல டெய்லருக்கு நம்ம அது சொல்ல முடியாதா? ஃபுல் பேண்ட் போட்டு வாடா அது சொல்ல முடியாதா? முக்கால் பேண்ட் காசு நம்ம கிட்ட இருக்குது, இன்னொரு கால் பேண்ட் இன்னொரு 10 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா? இல்ல நான் உங்களை கேட்கிறேன் பேரண்ட்ஸ், நான் டெய்லி டீச்சர்ஸ் டெய்லி கேட்கிறேன், சார் என்ன சார் கேட்டா காசு இல்லைன்றாங்க, அவங்க சூழ்நிலை கேளுங்க. நான் கேட்கறது அவங்க சூழ்நிலை தான். டெய்லருக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து தைக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். அதே டெய்லருக்கு இன்னொரு 1/2 மீட்டர் அது துணியும் இருக்கும். அந்த ஸ்டைல்ல வராங்க பசங்க. ஏன் இதெல்லாம் நீங்க கேட்க முடியாதா அவங்கள? இல்ல முடியுமோ முடியாதா? இந்த 2 வேலை நீங்க பண்ணி கொடுங்க உங்க சைட்ல இருந்து. டெய்லி டீச்சர்ஸ் டெய்லி நான் பிரேயர்ல மேடம் சொல்லி 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 இதுதான். அதுல டீச்சர்ஸ் டெய்லி கிளாஸ் 10 நிமிஷம் இதுதான். முக்கால் பேண்ட் அவன் அதுக்கு கதை, எங்க அம்மா கிட்ட காசு இல்ல, எங்க அப்பா கிட்ட காசு இல்ல, எங்க அப்பா இப்படி வேலைக்கு போச்சு இப்படி போனா. ஏன் பேரண்ட்ஸ் அது நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஏன் அதே பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ கட்டிட்டு அவன் அழகா போயிட்டு இருப்பான். நம்ம அந்த லெவலுக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் நீங்க எல்லாமே கஷ்டப்படுறீங்க. அங்கே 50,000 1 லட்சம் கட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூலு, நம்ம அங்கே சேர்த்துது. அதுக்கு மேலாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நான் சேலஞ்ச் பண்றவங்கள, ஒரு டாய்லெட் அங்கேயும் போய் பாருங்க, டாய்லெட் எப்படி இருக்குது. ஒரு டாய்லெட் எப்படி பாய்ஸுக்கு அர்த்தம் வர விட்டமா, நெக்ஸ்ட் வீக் அது ஓபன் ஆயிடுது. டாய்லெட் ஆயுத அப்புறமா கிளாஸ் ரூம்ஸ் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாம் ஓபன் சேலஞ்ச். பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அங்கே ஃபெயில் என்ன மார்க்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆன டீச்சர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க, பாஸ் ஆன டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல். இதே கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னொரு 2 வருஷத்துல இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெக்கமெண்ட்ல வருவாங்க. இன்னைக்கு ஒசூர் முதல் கொண்டு தமிழ்நாட்டிலேயே நம்ம ஸ்கூல் சூப்பர் டூப்பர் டியூஜ்வடி ஸ்கூல் தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஒசூர்ல மொத்தமா நீங்க பார்த்தா நம்ம ஸ்கூல்ல தான் 2000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அங்கெல்லாம் 100 120 பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. இங்க அது 60 பேர் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அதுல எஸ்எம்சி டீச்சர்ஸ் 25 பேர் இருக்காங்க. அவங்களும் சூப்பர் டூப்பரா பண்றாங்க. சோ இவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்க போய் அங்க அந்த ஸ்கூல்ல போய் செக் பண்ணுங்க, ஆர்ஓ வாட்டர் இருக்குதா இல்லையான்னு. ஆனா ஜூஜ்வாடி ஸ்கூல்ல ஆர்ஓ வாட்டர் இருக்குது. அது ஆர்ஓ வாட்டர் ஏன்னா 2 வாட்டி பெல் அடிக்கும். 10:30 11 மணிக்கு இல்லைன்னா 10:30 பெல் அடிக்கும். அப்போ டீச்சர்ஸ் எல்லாருக்குமே குடிக்க வைக்கிறாங்க. அது குடிக்க வச்சா தண்ணி இருக்குது இல்ல, அதுக்கு சஃபிஷியன்ட் தண்ணி குடிச்சிருக்கோம். ஏன்னா தண்ணி குழந்தை அழகா தண்ணி குடிச்சா அவங்க ரீசர்ச் போனாங்க அப்படின்னா உடம்பு சுத்தமா இருக்கும், நீட்டா இருப்பாங்க, எல்லாம் ஒழுறக்கும். ஏன்னா நீங்க நம்ம போற நேரத்துல ஸ்கூல்ல டாய்லெட்ஸ் அவ்வளவு அழகா இருக்குது இல்ல, நீங்க போய் செக் பண்ணுங்க எப்படி இருக்கும். அதுக்கு 6 பேர் நம்ம கார்பரேஷன்ல இருந்து ஆளை போட்டிருக்கோம், டெய்லி கிளீன் பண்றோம். அது டீச்சர்ஸ் டெய்லி பார்த்துட்டு மானிட்டர் பண்ணி செக் ஷீட் போடுவாங்க, கிளீன் ஆயிருக்குதா இல்லன்னு. அதாயிட்டு அப்புறமா சாப்பாடு டெய்லி நம்ம எஸ்எம்சி மெம்பர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் இவங்க எஸ்எம்சி மெம்பர்ஸ் டெய்லி விசிட் பண்றாங்க. அதுக்கு டீச்சர்ஸ் மானிட்டர் பண்றாங்க சாப்பாடு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு. நீங்களும் செக் பண்ணலாம். பசங்களை எல்லாமே இங்க சாப்பிட வைங்க, நல்லா இருக்கு சாப்பாடு. தென் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லும் போது வருவாங்க, எவ்வளவு நேரத்துக்கு வருவாங்க டீச்சர்ஸ் எல்லாமே விட்டுட்டு பண்றதுக்கு அரசாங்க ஸ்கூல்ல பண்றதுக்கே இல்லை. ஆனாலும் ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாம் இல்லை நாங்க பண்றோம். அது ஸ்பெஷல் கிளாஸ் பண்றதுக்கு டீச்சர்ஸ் காம்படிஷன். நான் எடுத்துக்கிற கிளாஸ் நான் எந்த ஸ்கூல்லயும் பார்க்கல. நம்ம ஸ்கூல்ல தான் அந்த மாதிரி காம்படிஷன். மேடம் நான் எடுத்துக்கணும் கிளாஸ், நான் எடுத்துக்கணும், அந்த மாதிரி டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்காங்க.
எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் பவர் கட் மேடம். எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் பவர் கட்ல இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இல்ல. எல்லா நாளைக்கு பிரேயர்லயும் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, எல்லா பேரண்ட் மஸ்ட் பி இயர் இங்க இருக்கணும். ஏன் யாருக்காக நம்ம இங்க இன்னைக்கு ஆக்சுவலி தெரியுமா, இன்னைக்கு நான் மேடம் வருது இல்லை அப்படின்னு இல்ல மேடம், எனக்கு இன்னைக்கு மீட்டிங் என்ன ரயில்வே ட்ராக் வருது, யூஜ்வாடி மேல ரயில்வே ட்ராக் வருது, நம்ம மக்கள் எல்லா லேண்ட் மேல போகுது. அது பாக்குறதுக்கு வந்து ரயில்வே மினிஸ்டர் மீட் பண்றதுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஆனாலும் அதுக்கு மேல இது இம்பார்ட்டன்ட் இந்த மீட்டிங். ஏன்னா நம்ம குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசணும். நான் அப்புறமா தான் நான் மேடம் சொன்னேன் 50-50 மேடம் நீங்க மீட்டிங் நடத்துங்க. நாளைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். பட் உங்ககிட்ட நான் பேசணும்ன்றது ஒரே ஒரு நோக்கத்துல தான். ஒரு கம்பெனிலயும் நம்ம சும்மா லெட்டர் கொடுத்தா எந்த கம்பெனிக்காரனும் வந்து அப்படியே வேலை பார்க்கறது இல்ல. ஒரு கம்பெனிலயும் மேல ஏறி கீழே ஏறி ஒரு 50 வாட்டி ஒரு டோனர்ஸ் கிட்ட 50 வாட்டி ஏறி இருக்கிற. எந்த கம்பெனி நம்ம ஸ்கூல்ல லெட்டர் கொடுத்தோம்னா ஓடி வந்து கட்டி கொடுக்கறது இல்ல. சோ நீங்க பேரண்ட்ஸ் நீங்க கோஆபரேஷன் இருந்ததான் இப்போ நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். இல்ல சார் அர்ஜென்ட் போகணும் சார். ஏன் எனக்கு அர்ஜென்ட் இல்லையா? எனக்கு அர்ஜென்ட் இல்லையா? காசு கொடுத்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கேட்ல தொங்குறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்க இப்போ கேட்ல போய் தொங்குறாங்க. அந்த லீவே போட்டுடுங்க. பையனோட நலனுக்கு என்ன ஆயிருக்குது ஏதா இருக்கு கேக்குது பிரைவேட் ஸ்கூல்ல. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி விடுறா போனோமா சைன் போனோமா ஆயிடுச்சு நம்ம வேலை. முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க கடமை நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல உங்க பையன் மேல எப்பயாவது டவுட் வந்ததா நேரம் வந்து கேளுங்க. அந்த கன்சர்ன் டீச்சர்ஸ் கேளுங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல HM மீட் பண்ணுங்க. எல்லா டீச்சர்ஸ் ரெடியா இருப்பாங்க பேசுறதுக்கு. இன்னொன்னு நடக்குது, மொபைல் நம்பர் நீங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பர் கரெக்டா இல்லைன்னா ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அவன் தவறா நம்பர் கொடுத்தது. டீச்சர்ஸ் போன் பண்ணும்போது எப்பவுமே சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் இந்த மாதிரி இருக்குது. இவ்வளவு ஆயிடுச்சு. அப்புறமா ஊருக்கு போறோம், காது குத்து, முடிவெட்டு, திருவிழா. நீங்க கெடுறது இல்லாம SLC PUC ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கூப்பிட்டு போறீங்க. ஏமாண்ணா இல்ல சார் ஒரு திருவிழா இருக்குது அதுக்கு போனா ஒரு நாள் இல்ல 3 நாள் கடாய் வெட்டு சாப்பிட்டு அங்கே போறவருக்கு அங்கே இருப்பீங்க ஊர்ல. SLC PUC வந்து உண்மையிலேயே என் பையன் PUC எங்க வீட்டுல எங்கேயாவது கூப்பிட்டா கண்டிப்பா நான் வர மாட்டேன். என் பசங்களை நான் பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சி கூட வருதில்ல. காலைல 5 மணி இருந்து அவங்களை எழுப்பி விட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நான் ஒன்றும் வேலை பண்றது இல்லை. அவங்க தான் எல்லாம் பண்றது. ரெஸ்பான்சிபிள் அவங்க எடுத்துட்டு முழுசா வேலை அந்த அம்மா பண்ணது. சோ எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள்ன்றது இருக்குது. ஏன்னா நம்ம கம்பெனிக்கு போய் சப்பாத்தி எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டா துணிமணி வாங்கி கொடுத்தா இல்ல, அவங்களை கண்காணிப்பு வைக்கிறதா நம்மளோட வேலை. நம்ம பண்ணலன்னா ஸ்கூல்ல வந்து எந்த அளவுக்கு அவங்க புஷ் பண்ணாலுமே என்ன ஹோம்ஒர்க் பண்ணி என்ன பாடம் சொன்னாலுமே ஒரு வேலையும் அந்த சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா ஒரு குழந்தை கூட ஒரு ஸ்டேஜ்க்கு வர முடியாது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம டியூட்டி. 12 ஆயிட்டு அப்புறம் அவன் டியூட்டி அவன் பாத்துக்கிறான். அவனுக்கு அந்த சர்க்கிள் வரைக்கும் நம்ம விட்டுட்டா பேரண்ட்ஸோட வேலை. அப்புறமா கண்டிப்பா அவனு சூப்பர் டூப்பர் ஆகுறான். ஏன்னா ஒரு உழைப்பாளி வீட்டுல வந்து ஒரு டாக்டர் ஆகக்கூடாதா? முடியும். ஆனா உங்க கோஆபரேஷன் இருந்தா குழந்தை அவன் சூப்பர் டூப்பரா கண்டிப்பா வருவான். பேரண்ட்ஸ் கோஆபரேஷன் இல்லைன்னா கண்டிப்பா என்னதான் டீச்சர்ஸ் பண்ணாலும் என்னதான் நம்ம PTA SMC நாங்க என்னதான் பண்ணாலுமே ஒரே ஒரு வேலை கூட ஆகாது. நான் ஆணித்தனமா சொல்றேன். நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா வந்து மானிட்டர் பண்றீங்களோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த குழந்தை கூட அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம அப்பா அம்மா கண்காணிப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ கண்காணிப்பு வைக்கிறது இல்லையோ அது வந்து சக்கர் அடிக்குது. குழந்தை ஸ்கூலுக்கு வரது இல்ல, ஏதோ பாடம் சொல்லியிருப்பாங்க அவங்க வேலை பார்க்கறது இல்ல.
அண்ணா படிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ டீச்சர்ஸ் கேட்பாங்க. கேட்கும்போது என்ன ஆகுது, கிளாஸ் சக்கர் அடிக்குது. சக்கர் அடிச்ச அப்புறமா அந்த 1 hour கேப் இருக்கும், ஹாஃப் டே கேப் இருக்கும். எங்க போகும்? ஏதாவது கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இந்த காஞ்சா பீடா இதுக்கு எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறதுக்கு வந்து மேஜர் ரீசன்ஸ் குழந்தைங்க இல்லை, பேரண்ட்ஸ். நாம தான். நாம எப்போ அவனை கண்காணிப்பு வைக்கிறது இல்லையோ அப்போ வந்து அவனோட நிலைமை அப்படி ஆயிருச்சு. அதோட ஏஜ் என்ன, ஒயிட் பேப்பர். நம்ம எப்படி அவங்கள நம்ம வளர்த்து விட்டுருவோமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி நீங்க எல்லாருமே கண்காணிப்பு வைங்க. எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. டீச்சர்ஸ் அப்புறமா ஸ்கூலுக்கு அமிச்சா இந்த வேலை ஆயிடுச்சு அப்படின்னு அதை விட்டுட்டு எல்லாருமே கண்காணிப்பு வைங்க. டெய்லி கேளுங்க நீங்க என்ன பண்றாங்க என்ன ஏதுன்றது. டீச்சர்ஸ் ரெடியா இருக்காங்க சொல்றதுக்கு. இன்னைக்கு கிருஷ்ணகிரிலேயே நான் எல்லா ஸ்கூல்லையும், ஏன்னா மார்க்ஸ் கம்மி வாங்கி கொடுத்த டீச்சர்ஸ் வந்து கலெக்டர் கிட்ட நிக்கணும், அந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து கலெக்டர் கிட்ட நிக்க கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம ஜூஜுவாடி ஸ்கூல்ல உண்மையிலேயே நான் பெருமையா சொல்றேன், தேங்க்யூ மேடம்ஸ் எல்லாருக்குமே, மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ரியலி யூ ஆர் கிரேட். ஒரே ஒரு டீச்சர் கூட காப்பி அடிக்கிறதுக்குள்ள, ஏன்னா அவனை காப்பி அடிச்சுட்டு அவன் திறமை தெரியாது, அவன் எந்த லெவல்ல இருக்கான்னு தெரியாது. நம்ம டீச்சர்ஸ் 10-20 மார்க் அவனை ரெடி பண்றது சார். டீச்சர்ஸ் இப்படி சொல்றாங்க, நாங்க ரெடி பண்றோம் சார். எல்லா டீச்சர்ஸ் அந்த ஃபயர்ல இருக்காங்க. பண்ணலாம் சார், கலெக்டர் கிட்ட போய் நம்ம பேசுவோம் சார். மார்க்ஸ் எல்லாம் போடுறது இல்லை சார், என்ன வாங்கியிருக்காங்களோ அதே மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஜூஜுவாடி ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி பியூசி எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு நீங்க எல்லாம் எதிர்பாருங்க. அந்த மாதிரி ஜூஜுவாடி ஸ்கூல்ல இருக்கும். நீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு ஜூஜுவாடியோட ஸ்கூல் என்ன நிலைமை, என்ன எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு. எல்லாருமே எல்லாம் நீங்க வேற இடத்துல சொல்லுவாங்க ஜூஜுவாடி ஸ்கூலோட நிலைமை எப்படி இருக்குது, என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணி, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அவங்க தவறு சொல்றது இல்லை, நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்றோமோ அந்த மாதிரி அது ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் கோஆபரேட் பண்ணும், டீச்சர்ஸ் கோஆபரேட் பண்ணும், ஸ்டூடெண்ட் கோஆபரேட் பண்ணும், எஸ்எல்சி நம்ம கோஆபரேட் பண்ணும். அப்போதான் ஒரு ஸ்கூல்ல ஒரு நல்ல அழகான ஒரு பூங்கா வந்து உருவாக்க முடியும். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. டிக்ஷனரியிலிருந்து எடுத்துருங்க, முடியாதுன்றது எடுத்துருங்க. நான் இப்ப பியூசி பாஸ் ஆனப்போ எங்க வீட்டுல காசு இல்லை, எங்க அப்பா மாடு விட்டு தான் என்ன டிகிரிக்கு சேர்த்துனாங்க. அந்த நிலைமை எந்த பேரண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு தான் நான் ஏன்னா நீங்க எல்லாமே நம்ம பகுதியில் இருக்க எல்லாமே ஓட் போட்டீங்க. இன்னைக்கு நான் கலிக்குழு தலைவரா இருக்கேன். 45 ஸ்கூல் இன்னும் இந்த ஸ்பேன் ஆஃப் இந்த 2-3 வருஷத்துல வந்து, இந்த 2 வருஷத்துல வந்து தமிழ்நாட்டிலே என்னன்றது காமிக்கிறேன். அதுல வந்து ரோல் மாடல் ஜூஜுவாடி ஸ்கூல். முடியும், என்னால முடியும். பட் என்னன்னா நீங்க இதுக்கு வந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணுங்க. டீச்சர்ஸ் டெய்லி வந்து கேளுங்க. நீங்க வீக்லி ஒன்ஸ் வாங்க. பேரண்ட்ஸ் இன்னொன்னு சொல்றேன் மேடம், இன்னொன்னு நீங்க நோட்டீஸ்ல கொடுத்துருங்க. பேரண்ட்ஸ் விசிட்டர்ஸ் டைம் ஈவினிங் 3 o'clock வைங்க. ஏன்னா டீச்சர்ஸ் பாடம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பேரண்ட், நான் இப்போ வேலையில இருந்தேன் வந்து ஃப்ரீயா இருந்தேன் சொல்லுமா அப்படி, அது சொல்லுங்க டீச்சர் சொல்றது இல்ல. சொல்லுமா என்னம்மா என்ன என் பையன் உரிமையோட அது பேசுறது இல்ல. என் பையன் என்ன பண்ற அது உரிமையோட பேசுங்க. டீச்சர்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு 40 பேர் அவனை உருவாக்கி அவங்க கிட்ட பேசுறதா, பேரண்ட் கிட்ட பேசுறதா, என்ன பண்றது? 3 o'clock மேடம், 3 o'clock வைங்க. பேரண்ட்ஸ் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 3 மணிக்கு மேல வந்து உங்களுக்கு எதோ டவுட்ஸ் இருந்தாலும், எமர்ஜென்சினா டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி, குழந்தைக்கு எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா 3 o'clock மேல வந்து நீங்க வாங்க. அப்போ வந்து டீச்சர்ஸ் அவங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நடுவில் வருது அவங்கள டிஸ்டர்ப் பண்றது அந்த அது வந்து இன்னைக்குலேருந்து அந்த பழக்கத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க மேடம். நாளைக்கு நான் மண்டேயே எல்லாருக்குமே ப்ரேயர்லயும் சொல்லிடுங்க, எல்லாருக்குமே நோட்டீஸ்ல கொடுத்துருங்க. ஏன்னா அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் கொஞ்சம் கண்காணிப்பு வைங்க பேரண்ட்ஸ். நீங்க அது கண்காணிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்கும், சேஃபர் சைடு இருக்கு. ஏன்னா நாடு பூரா ஏன்னா காஞ்சா அது இது எதேதோ சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணது ஏது பண்ணது, ஏன்னா குழந்தை வயசு அது சின்ன வயசு அதுக்கு தெரியாது. அது நாம தான் உங்க சைடு நீங்க என்ன நம்ம ஸ்கூல்ல இருக்கவருக்கு நம்ம கண்பானுக்கு போய்க்கலாம், வீட்டுக்கு வந்தப்ப நீங்க தான் பாத்துக்கணும் பாதுகாப்பா. கொஞ்சம் நீங்க கோஆபரேட் பண்ணுங்க கண்டிப்பா. இது வந்து நெக்ஸ்ட் மேடம் நெக்ஸ்ட் மந்த் வந்து சேம் டேட் பவர் கட் எப்போ இருக்குமோ அப்படியே மீட்டிங் இருக்கும். பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க, வந்து எல்லாருமே ஆல் டுகெதர் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம குழந்தைய சக்சஸ்க்கு எல்லாருமே கூட இருந்து நம்ம சக்சஸ் பண்ணலாம். காசை பத்தி நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம், தேவையில்லை. அதுக்கு வந்து நான் இருக்கேன், என் டீம் இருக்குது. பட் அவனுக்கு படிக்க வைக்கிறது ஸ்கூல்ல டிசிப்ளினை எடுத்துறது உங்க வேலை. அது நீங்க பேரண்ட்ஸ் நீங்க மனசு வச்ச முடியும். அவங்க நம்ம கஷ்டத்தை எல்லாமே சொல்லுங்க குழந்தைக்கு, ஐயோ சொல்லக்கூடாது இல்ல, நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இருந்தோம் படிங்க, நல்லா படிச்சு நல்லா ஆகலாம். இது நீங்க பேரண்ட்ஸ் நீங்க வீட்டுல சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தை கேட்கும். அவங்க சொல்லக்கூடாது, எங்க கஷ்டத்தை சொல்லக்கூடாது, அது தயவு செஞ்சு அது விட்டுடுங்க. நீங்க சொல்லும் இந்த இப்படி எல்லாம் இருந்தோம்ப்பா இப்படி எல்லாம் இருந்தோம், உட்காந்து வச்சு நீங்க பேசுங்க. தூங்கும்போது அவங்க கிட்ட ஒரு 1/2 hour பேசுங்க. ஏன் ஒரு 1/2 hour அவங்க கிட்ட உட்காந்து பேசிக்க முடியாதா? தூங்கும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாது. தூங்கும்போது இந்த மாதிரி இருந்ததுப்பா, இந்த மாதிரி ஃபேமிலி நம்ம வரலாறு இது, ஒரு 1/2 hour பேசுங்க அந்த குழந்தைகிட்ட, அது தெரிஞ்சுக்கும். இல்லைன்னா அது ஒண்ணுமே தெரியாது. ஸோ எல்லாரும் உங்களெல்லாம் வெயில உட்காந்து தான் பேசி வச்சுட்டு இருக்கோம். ஆனா இது மேலே வந்து ஃபுல்லு டாப் போடுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா கூடிய சீக்கிரம், ஏன்னா இது ப்ராஜெக்டுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 75 lakhs ஆகுது. ஏன்னா அது இப்போ ஒரு 25 lakhs நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு நாம வந்து நம்ம இது பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ நம்ம டீம் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இது மேலே வந்து டாப் போடுறதுக்கு கண்டிப்பா அது நம்மளோட வேலை, நம்ம அது பண்ணிடுவோம். நத்திங் டு வரி. நீங்க யாருமே காசு கொடுக்க தேவையில்லை. ஆனா நீங்க குழந்தைங்களை வந்து கண்காணிப்பு வைக்கிறது ரெஸ்பான்சிபிள் உங்களோட வேலை வேலை வேலை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் சாரும் ஹெச்எம்எஸும் சொன்ன மாதிரி பசங்களுடைய பார்த்துக்க வேலையை டீச்சர்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி முதல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? 50% அவங்க, 50% நாம. நான் எஸ்எம்சி மெம்பர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்கேன். என் பேர் பாக்கியலட்சுமி. ஓகேங்களா? 50% அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி 50% நம்மளுக்கும் இருக்குது. காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு அவங்க இங்கே வந்தாங்கன்னா மறுபடியும் 4 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவாங்க. 4 மணிலேருந்து வீட்டில் பார்த்துக்க வேண்டியது நாம தான் அவங்களை.